ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 17/11/2024க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் 4Dக்கும் சரி 2Dக்கும் சரி நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சனிக்கிழமை கெஸ்ஸிங் போடலை, அதனால் நம்ம சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா தொடர்ந்து 2 ட்ரா இருக்கிறதுனால, அதாவது சனி ஞாயிறு ட்ரா. ஸோ ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம சனியை வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளாக கொண்டு வர போகிறோம், அதாவது சனிக்கிழமை ட்ராவை. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நம்ம எப்போதும் போல் எடுக்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை மட்டும்தான். ஏன்னா சார்ட்டர் கான்ஸ்டலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளே நிறுத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்பர்ஸ் வந்து கம்மியாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம எப்போதும் போல் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டே எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுக்கான எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை பொறுத்த வரைக்கும் டபுளாக கிடச்சிருக்கு. அதனால் இதுதான் நம்ம எக்ஸாக பயன்படுத்த போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 80-78, செகண்ட் ப்ரைஸில் வந்து 49-66, தேர்ட் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 71-31 இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸாக எடுக்க போகிறோம். அதாவது 80-78 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்கிறது வந்து 87, அதாவது 807 பெயர் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 49-66, இதில் கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 49-6 எக்ஸு. அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 71-31 இருக்குது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 713. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஸோ இதை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். இந்த ட்ராவுடைய G1 படி கிடச்சிருக்க நம்பர் வந்து 87, 49, 6, 71, 3. ஸோ இதை நம்ம வந்து 4D நம்பர்ஸாக போட போகிறோம். ஸோ இதை நம்ம 4D நம்பர்ஸாக போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 807 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10 செட் இருக்கும். 496 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10 செட் இருக்கும். அதேமாதிரி 713 பொறுத்த வரைக்கும் 10 செட். ஆனால் இந்த 713 நம்ம குறைக்கலாம் நண்பா. ஸோ குறைக்க நினச்சோம்னா நம்ம வந்து இதை ரெட்டப்படை சேர்க்கலாம். ஏன்னா இங்கே 713 இருக்கிறதுனால நம்ம இதை ரெட்டப்படையை வச்சு நம்ம சுற்றலாம். அதாவது 713 = 7130, 7132, 7134, 7136, 7138. ஸோ இந்த மாதிரி நம்ம 5 செட்டாக உருவாக்கிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெட்டப்படை வேணும்னா, இது ஒத்தப்படை வேணும்னா நீங்கள் ஒத்தப்படையை கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ 10 செட்டை நம்ம வந்து 5 செட்டாக மாற்றிருக்கோம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு எல்லாமே ஒற்றைப்படையாக இருக்கிறதுனால. இப்போ நம்மளுக்கு 713 நம்ம எடுத்தாச்சு. அடுத்து இருக்கிறது 496ம் 807 தான். ஸோ இந்த 496ம் 496 அண்டு 807. ஸோ இந்த 496ம் 807 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எடுக்க போகிற நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடைய டச் நம்பரை வந்து நம்ம இதில் தான் எடுக்க போகிறோம், ரிசல்ட்டுக்குள்ளே எடுக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே இதுலேயும் 10 நம்பர் இருக்குது, இதுலேயும் 10 நம்பர் இருக்குது. இங்கே ஒத்தப்படங்கிறதுனால நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம ரெட்டப்படை ஆட் பண்ணி முடிச்சுக்கிட்டோம். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு கலந்துருக்கிறதுனால நம்ம வந்து ரிசல்ட்டுக்குள்ளே வந்து தான் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இது சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். 00313. ஸோ இது நம்மளுக்கு வேணால் 1629. ஸோ 1629 பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லை. 2876 வேண்டாம். 1917 தேவையில்லை. 2892 தேவையில்லை. 6991 நம்ம எடுத்துக்கலாம் நண்பா. அதே மாதிரி 7643 இதை நம்ம எடுத்துக்கலாம். 7615 தேவையில்லை. 7746 இதை நம்ம எடுத்துக்கலாம். 8750 இதை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 7542 தேவையில்லை. 8858 இதை நம்ம எடுத்துக்கலாம்.
4552 4552 தேவையில்லை. 4528 தேவையில்லை. 4087 எடுத்துக்கலாம். 3449 இதை எடுத்துக்கலாம். 2689 தேவையில்லை. 2757 தேவையில்லை. 15 தேவையில்லை. 177 இதுவும் தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு வந்து 3 நம்பர்ஸ் மொத்தமாக 7 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இதில் கிடச்சிருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4087 இதில் நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு 8 அங்கே இருக்கிறதுனால இதில் 5 கிடச்சிருக்கு. 3449 இதில் நம்மளுக்கு வந்து 3 கிடச்சிருக்கு. 6991 இதில் நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. 7643 இதில் நம்மளுக்கு வந்து 7643 467. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை நண்பா, இதை நம்ம அழிச்சிடலாம். 8750 இதில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 5. 7746 இதில் கிடச்சிருக்கிறது 7. அப்போது இதை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கான செட்டை உருவாக்கலாம். ஸோ இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 496 பார்ப்போம். 496 பொறுத்த வரைக்கும் 4967 அடுத்து 8750 இதுலேருந்து 3 பெயிட்ஸ் இருக்குது. ஸோ மறுபடிக்கும் 8750 அடிப்பானாங்கிறது சந்தேகம்தான். ஸோ இதை நம்ம தூக்கிடலாம். அதுக்கடுத்து 6991 நம்ம எடுக்கலாம். அப்போது 4961 எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 8885 ஸோ 5 ஏற்கனவே இங்கே ஆட் ஆயிடுச்சு, அதனால் இது நம்மளுக்கு தேவையில்லை, தூக்கிடலாம். 3449 இதை நம்ம எடுக்கலாம். அதாவது 4963 எடுக்கலாம். அதுக்கடுத்து 4087 பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எடுக்கலாம். 8074 எடுக்கலாம். அதுக்கடுத்து ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 4 நம்பர் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு 5 நம்பரும் இங்கே நம்மளுக்கு ஒரு 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதை தான் எடுக்கணும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் 2Dக்கும் சரி 4Dக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குற நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 17/11/2024 கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.